கிட்ட வந்தா கொலை பண்ணிடுவேன், கொண்டு போட்டுருவேன். என்ன கொல்லத்தானே வந்த? நான் உன்னை கொலை பண்ணிடுறேன். கொல்லுறேன், போயிடுங்க, போயிடு, கொண்டு போட்டுருவேன், போயிடு. எல்லாருமே செத்து போயிடுங்க, எல்லாரும் செத்து போயிடுங்க. எனக்கு யாரும் வேண்டாம், நான் எல்லாரையும் கொலை பண்ணிடுறேன். நீங்க என்ன கொலை பண்ணத்தானே விரும்புறீங்க? இந்தாங்க, இதால ஈஸியா கொலை பண்ணலாம். இல்லங்க, என்ன கொலை பண்ணுங்க. என்ன கொல்லுங்க. வேண்டாம், நான் உன்னை கொண்டு போட்டுருவேன். அதுக்கு நானும் சொல்றேன், நான் உன்னை கொல்லுடுவேன். என்ன கொல்லுங்க. உங்களுக்கு பைத்தியம் இல்ல, உண்மைதானே? யார் சொல்லுது? நான் பைத்தியம் தான், நான் பைத்தியம். நான் நிஜமா கொலை பண்ணிடுவேன். போய் சொல்றீங்க, உங்களுக்கு பைத்தியம் இல்லைன்னு நான் போய் எல்லாத்தையும் சொல்ல போறேன். அப்படியெல்லாம் செஞ்சாதம்மா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் செஞ்சிடாத. அப்படியெல்லாம் தெரியுங்க, இதை தவிர எனக்கு வேற வழி இல்லைம்மா. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே தோணலையேம்மா. வாழ்க்கையை மீறி அழிச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. எனக்கு வாழ்க்கையா? எனக்கு சொந்தம் இல்லாத வாழ்க்கை. 14 வருஷம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே கழிச்சிட்டோம்மா. இந்த உலகம் என்னை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடுச்சு. இருட்டுல காணாம போன வாழ்க்கைய இப்ப தேடினா எப்படிமா கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? நான் எந்த அளவுக்கு விரும்புறேன் எனக்கு தெரியுமில்ல. அவ என் உயிரம்மா, அவ என் உயிர். எனக்கு வாழ்க்கை கிடைக்கணும்ன்ற பேராசையில என் தங்கச்சியோட வாழ்க்கைய, அவ குழந்தைய, அவ வீட்டை, அவ புருஷனை நான் பறிச்சுக்க முயற்சி பண்றது என்னம்மா நியாயம்? நியாயமே இல்லைன்னா நியாயமே இல்லை. அதனாலதான் நான் மறுபடியும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கே போயிடுறேன். போயிடுறேன், நான் உங்களை பார்க்க மாட்டேன். பிரியா, நான் சொல்றேன் கவனமா கேளு. நீ என் மகனை காதலிக்கிறது உண்மைன்னா இப்ப நமக்குள்ள நடந்தது யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சத்தியம் பண்ண. பிரியா, 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 என்ன புரிஞ்சுக்கம்மா. இது எனக்காக இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட நன்மைக்காக தான். இந்த பரமா, நான் பைத்தியம் இல்லைங்கிற உண்மையை இப்ப இல்ல, நான் சாகிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணு. மனிதன் கையில் எனக்கு சத்தியம் பண்ணு. நீ சத்தியம் பண்ணிதான் ஆகணும், சத்தியம் பண்ணு. சத்தியமா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சத்தி போய் பிரியா. அம்மா பிரியா,
முடிவு சரியானதா இல்ல தப்பானதாங்கிறத பத்தி நான் பேச முடியாது. உன் வழி உனக்கு தான் தெரியும். ஆனா நீ வாழ்க்கை பூரா என்ன செய்ய போறேங்கிறத தான் நான் யோசிக்கிறேன். டாக்டர், எனக்கு எனக்கு இங்கே ஏதாவது வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னா நீ இங்கே தங்குறதுக்கு முடிவு பண்ணிட்டியா? எஸ் டாக்டர். என்னால் இனிமேல் அங்க வாழ முடியாது. நான் ஏன் சொல்றேன்னா, நான் அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சு அவங்க எல்லாம் செத்து செத்து பழச்சுக்கிட்டு இருக்காங்க டாக்டர். அவங்க பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பாவம் இருக்கு டாக்டர். யாரு அவங்க எல்லாம்? யாரு டாக்டர்? என் புருஷன், என் தங்கச்சி, நான் 10 மாசம் சுமந்து பெற்ற என் புள்ள. அவங்க யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் கண்ணு கட்டாத தூரத்துக்கு இருக்கணும் நீங்க ஓடி வந்துட்டு. டாக்டர், நான் இனிமே இங்க இருக்கேன். என்ன போஸ்ட் பிளீஸ். போவாட்டு டாக்டர், பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கங்க டாக்டர், என்ன புரிஞ்சுக்கங்க. ஐம் சாரி. அவங்கள பார்க்க இனிமே யாரையும் என்னால அனுமதிக்க முடியாது. நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல மிஸ்டர் சந்துரு. நீங்க அவங்கள பார்க்க வராம இருக்கிறது உங்களுக்கு நல்லது, ஜானகிக்கு ஐ மீன் பேஷண்ட்டுக்கு நல்லது. ஏன் சொல்றேன்னா, மனசுக்குள்ள ஏற்பட்ட காயங்களை சுய நினைவுள்ள உங்களால சகிச்சுக்க முடியும். ஆனா சுய உணர்வே இல்லாத ஜானகி மனசுக்குள்ள ஏற்பட்ட காயம் இன்னும் ரத்த காயமாவே இருந்துகிட்டு இருக்கு. உங்களை பார்த்தா அவங்க மனசுல வலி ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு அவங்கள பார்க்க நீங்க முயற்சிக்க வேண்டாம். டாக்டர், ஐம் சாரி, ப்ளீஸ்.